இன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து முதல்வர் விஜய் அவர் வந்து பதவியேற்றதுக்கு பின்னாடி முதல் முறையாக வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறாங்க. இந்தியன் ஃப்ளாக் கொடி இன்னைக்கு அவர் ஏற்றி வச்சார். சுதந்திர நாள் அதுமா சரி ரைட்டு, இன்னைக்கு வந்துட்டு சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் பார்ப்போம், சன் டிவி போடுவோம், சக்கரை பொங்கல் சாப்பிடுவோம், வீட்டில் உட்காந்துருப்போங்கிற மாதிரி கதையெல்லாம் இல்லாமல் எல்லாரும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு பேர் வந்து ஒரு சிஎம்மை பார்க்க வராங்க அப்படின்னா வந்து இது வந்து மக்களின் அன்பு பெற்ற சிஎம். இதை வேற மாதிரி திமுக பாணியில் சொல்லணும் அப்படின்னா சினிமா மோகத்தில் இருக்கிறவங்க, நான் சொன்ன மூணு புரியுது யாரோ அவங்க எல்லாரும் இப்போ சினிமா மோகம்ன்ற பேரில் கொண்டு வந்துடலாம். அவங்கள நாட்டு மீது அக்கறை உள்ளவங்க, சிஎம்மை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மக்களும் இந்த சமுதாயமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற தேசப்பற்று உடையவங்க, இவங்க எல்லாரையும் நம்ம எப்படி கொண்டு வரோம்? சினிமா மோகத்தில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள கொண்டு வரலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சட்டமைப்பு இன்னைக்கு பண்ணப்பட்டு சூப்பராக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சா இது மட்டும்தான் சுதந்திரமா அப்படின்னா இல்லை. சாதிய மத இன மொழி வேறுபாடுகள் இல்லாமல் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒருத்தனை ஒருத்தன் அமுக்கிறதும் நசுக்கிறதும் அது எதுவுமே இல்லாமல் இருந்தால் அதுதான் சுதந்திரன்ற முடியும். அதனால் இதை பற்றி தான் அவர் பேசினார் இன்னைக்கு. இப்போ நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களை ரொம்ப ரத்தன சுருக்கமாக சிஎம் எப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னா, எந்த ஒரு சாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக நல்லா இருக்கணும், அதுவும் லஞ்சம் இல்லாத ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசியல் இதுவாக இருக்கணும்னு சொன்னார். அதுக்கு தான் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption. இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு முதல் முறையாக வந்துட்டு ஒரு நம்ம நாட்டுடைய கொடியை வந்து ஏற்றுறதுக்கு அப்புறமா அவர் வெளியே வராரு, காரில் ஏறி கிளம்புறாரு. வெளியே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவரை பார்க்கறதுக்காக அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெளியே வந்துட்டு கார்லேருந்து இறங்கிட்டாரு. இறங்கி ஒரு 200 மீட்டரு கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டே எல்லாருக்குமே டாட்டா காட்டிட்டு ஓகே ரைட் சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு வேவ் பண்ணுறாரு. ரொம்ப ஜெனரஸாக நடந்துக்கிட்டாரு. கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் பூழி சார். இன்னைக்கு வந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நேயர்கள் அனைவருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சார். இன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து முதல்வர் விஜய் அவர் வந்து பதவியேற்றதுக்கு பின்னாடி முதல் முறையாக வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறாங்க. இந்தியன் ஃப்ளாக் கொடி இன்னைக்கு அவர் ஏற்றி வச்சார். ஏற்றி வச்சு அவரோட ஸ்பீச் இன்னைக்கு இருந்துச்சு சார். ஆல்மோஸ்ட் 3 months ஆயிடுச்சு டிவிக்கே வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன லிஸ்ட் மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் படை வீரர்கள், அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்களோட குடும்பத்துக்கான நிதியுதவி அப்படிங்கிற ஒரு புது அறிவிப்புகள்லாம் கூட இதில் வெளிவந்துச்சு சார். ரைட். ஸோ இப்போ அவர் வந்துட்டு சின்ன லிஸ்ட்டு தான் கொடுத்தாரு. அவர் வந்து என்ன நான் சொல்ல முடியுமோ அங்கே ஒரு 10-15 விஷயத்த சொன்னார் சின்னதாக. இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் நாங்கள் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 100 விஷயங்களை நம்ம இந்த 100 நாட்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றது நம்ம ஒரு வீடியோவாக கொண்டு வருவோம் விரைவில். ஸோ அந்த வீடியோவில் வந்து 100 முக்கியமான நலத்திட்டங்கள், இவங்க பண்ண நல உதவிகளாக இருக்கட்டும், இல்லை முன்னெடுப்புகளாக இருக்கட்டும், அதிகார ரீதியான நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி 100 முக்கியமான விஷயங்கள் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்றதை நம்ம விரைவில் பேசுவோம். ஓகே சார். ரைட். ஸோ இப்போ இது வந்து ஒரு சுதந்திர நாள் அப்படிங்கும்போது வந்து சுதந்திர நாள் சம்மந்தப்பட்டு என்ன ஸ்பீச் கொடுப்பார், இவர் என்ன பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒன்று இருந்துச்சு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா கூட்டம். அதாவது வந்து அடையார் ஃப்ளைஓவர்லேருந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு அந்த அடையார் அந்த திருவிக்கா பாலம் வரும். அந்த அடையார் கிட்டேருந்தே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து கண்டினியூஸாக ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்துட்டு இவருக்காக மக்கள் கூட்டம் அங்கங்கே அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சாந்தோம் போகிற வழியில் அங்கங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவரை பார்க்கறதுக்காக மக்கள் வீதியில் வந்துருந்தாங்க. சரி இவர் சென்ட் ஜார்ஜ் கோட்டை போவார் இன்னைக்கு. இன்னொன்று யாருக்குமே இன்றைக்கி ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை கிடையாது. லேட்டாக தெருவுலேருந்து வெளியே வந்து அப்படி நின்னோம் அப்படின்னா சிஎம் போகிறத பார்க்கலான்ற ஒரு உற்சாகம். ஸோ பீச் ரோடு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய வரவேற்பு அவருக்காக. அப்புறம் அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த நேப்பியர் பிரிட்ஜ்லாம் தாண்டி அந்த வார் மெமோரியல் ரவுண்ட் டர்னர் அதுலேருந்து நீங்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டை போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான கூட்டம். மக்கள் 2 புறமும் பார்த்தீங்க அப்படின்னா சாலையின் 2 புறமும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவரை பார்க்கறதுக்காக. இது வந்து ஒரு சுதந்திர நாள் அதுமா சரி ரைட்டு, இன்னைக்கு வந்துட்டு சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் பார்ப்போம், சன் டிவி போடுவோம், சக்கரை பொங்கல் சாப்பிடுவோம், வீட்டில் உட்காந்துருப்போங்கிற மாதிரி கதையெல்லாம் இல்லாமல் எல்லாரும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு பேர் வந்து ஒரு சிஎம்மை பார்க்க வராங்க அப்படின்னா வந்து இது வந்து மக்களின் அன்பு பெற்ற சிஎம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். வீட்டில் கொடியேற்றுறதுக்கு அப்பா ஜாலியாக ஒரு லீவ் கிடச்சிது, என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்.
வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவுன்னு அப்படிலாம் மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் இப்படி ஒரு சனிக்கிழமை எதுவும் நம்ம போய் அங்கே நிற்போம் பீச் ரோட்டில் சிஎம்ஐ பார்க்கலாம் அப்படின்னு வராங்க அப்படின்னா அவங்கலாம் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவங்க, இந்த சமுதாயமும் இந்த மக்களும் இந்த நாடும் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, அதை மீறி இதுக்காக உழைக்கிற ஒரு சிஎம்ஐ நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க. இதை வேற மாதிரி திமுக பாணியில் சொல்லணும் அப்படின்னா சினிமா மோகத்தில் இருக்கிறவங்க. நான் சொன்ன 3 புரியுது யாரோ அவங்க எல்லாரும் இப்போ சினிமா மோகம்ன்ற பேரில் கொண்டு வந்துடலாம். அவங்கள நாட்டு மீது அக்கறை உள்ளவங்க, சிஎம்ஐ நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மக்களும் இந்த சமுதாயமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தேசப்பற்று உடையவங்க, இவங்க எல்லாரையும் நம்ம எப்படி கொண்டு வரோம்? சினிமா மோகத்தில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள கொண்டு வரலாம். ரைட். இப்போ இந்த குப்பை பேச்சை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். நம்ம மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை பேசுவோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் கூடியிருக்கிற இந்த இடத்துல இவருடைய பேச்சு என்னவா இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ சுதந்திர போராட்ட விஷயங்களை பற்றி பேசுவார். இவர் காந்தி என்ன பண்ணார் தெரியுமா, காந்தி என்ன சொன்னார் தெரியுமா, அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சட்டமைப்பு இப்படின்ற பல விஷயங்களை பற்றிலாம் பேசுவாரான்னு எதிர்பார்த்தா ரொம்ப ரியாலிஸ்டிக்காக ப்ராக்டிக்கலாக காந்தி அவர்கள் நம்முடைய சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா பேசிய பேச்சுலேருந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சாராம்சத்தை எடுத்து இதை பற்றி நான் பேச போகிறேன்னு சொல்லி பேசுகிறாரு அவர். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வெள்ளைக்காரங்கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு நம்ம வாக்கப்பா வெள்ளைக்காரனை வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி அவனை வெளியேற்றியாச்சு. ஓகே, வெள்ளைக்காரன் வெளியே போயிட்டான், சுதந்திரம் கிடச்சிருச்சு. இந்தியர்களை ஆளும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சட்டமைப்பு இன்னைக்கு பண்ணப்பட்டு சூப்பராக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சா இது மட்டும்தான் சுதந்திரமா அப்படின்னா இல்லை. சாதிய மத இன மொழி வேறுபாடுகள் இல்லாமல் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒருத்தன் அமுக்கிறதும் நசுக்கிறதும் அது எதுவுமே இல்லாமல் இருந்தால் அதுதான் சுதந்திரன்றாங்க. பிகாஸ் சுதந்திரன்றது வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? அதாவது என்னை யாருமே கட்டுப்படுத்த முடியாது, நான் ஒரு சுதந்திரமாக எக்ஸாக்ட்லி ஒரு ஃப்ரீ பேர்டாக நான் எங்கே வேணால் போகலாம் வரலாம், எனக்கான உரிமைகள் இந்த நாட்டில் இருக்குதுங்கிறது தான் இல்லையா? அப்படிப்பட்ட உரிமைகள் இல்லாமல் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒடுக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையிலே எனக்கு ஒடுக்கப்பட்டோர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்னுமே ஒடுக்கப்படுவோர் அப்படின்னு தான் அதை ஆக்சுவலாக சொல்லணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிற்படுத்தப்பட்டோர் இன்னுமே பிற்படுத்தப்படுவோர் அப்படின்னு தான் சொல்லணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோதான் சமுதாயம் முன்னேறி இருக்குன்னு சொன்னாலும் இந்த நாட்டில் எல்லாருக்கும் கிடைக்குதுப்பா, எல்லாரும் எங்கே வேணால் போகலாம்ப்பா வரலாம்ப்பான்னு சொன்னாலும் இன்னமும் பல கிராமங்களில் சில வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோம் மலத்தை தூக்கி குடிநீரில் கலந்தானுங்க. அப்போ அது போன்ற சமுதாய ரீதியான ஒரு கொடுமைகளும் வன்கொடுமைகளும் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெண் பிள்ளை இன்னைக்கு ஒரு வீட்டிலேருந்து வெளியே விளையாட போனால் அந்த குழந்தை பந்தை வச்சு ரோட்டில் விளையாடிட்டு இருக்கிற கேப்பில் எவனோ ஒரு கொடூரமான ஒருத்தன் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு கொடுமையை பண்ணியிருக்கான், அந்த குழந்தைய கொன்னுட்டான். அப்போ இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போது எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கணும், அந்த சுதந்திரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறையும் இருக்கணும். அதாவது என் சுதந்திரத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன வேணால் யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலாமான்றது இல்லை சுதந்திரம். நான் பண்ணுறதை யாரும் என்னை தடுக்கக்கூடாது, நான் பண்ணுறது சரியாக இருக்கும், இதுதான் சுதந்திரம். ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்குது. எக்ஸாக்ட்லி அந்த வேர்டுக்கு தேங்க்ஸ். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம நடந்துக்கிறது தான் உண்மையான இண்டிபெண்டன்ஸ். அப்போது என்னையும் யாரும் துன்புறுத்தக்கூடாது, நானும் அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது, அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு இந்த இவ்வளோ விஷயங்கள் இந்த சுதந்திரத்தை ஒழிஞ்சிட்ருக்கு. அன்றைக்கி வெள்ளைக்காரன் உங்களை ஒடுக்குனப்ப வெள்ளைக்காரன் மொத்த பேரும் இங்கே படையெடுத்து நம்மளை நசுக்குனாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் தமிழர்களாக இருக்கட்டும் இல்லை எந்த மொழி பேசக்கூடிய இந்தியர்களுக்கும் என்ன உரிமை இருந்துச்சு, அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, இப்போ அன்றைக்கி அவங்களாலையும் வீட்டை விட்டு வெளியே போக முடியும், கடைக்கு போக முடியும், ஒரு மளிகை ஜாமான் வாங்க முடியும், கடைக்கு போக முடியும், வண்டி எடுத்துகிட்டு போக முடியும், வர முடியும், இதெல்லாம் அன்றைக்கி இருந்துச்சு. ஒரு சைக்கிள் ஓட்டுவாங்க, போவாங்க, வருவாங்க, அதெல்லாம் ரைட்டுங்க. ஆனால் என்ன உரிமை இல்லை அப்படின்னா, என்னை எப்போ வேணால் எவன் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், நான் இன்றைக்கி வெளியே போய் நாளைக்கு என்னுடைய உரிமைக்காக நான் ஒரு வார்த்தை பேசினா என்னை அடுக்கலாம், ஒடுக்கலாம், என்னை கொல்லலாம், என்னை ஜெயிலில் தூக்கி போடலாம்ன்ற அந்த பயம் அன்னைக்கு இருந்துச்சு. அது இன்றைக்கும் இருக்குது. 2021 26 காலகட்டம் வரைக்கும் திமுகவோட ஆட்சி காலமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சி காலமாக இருக்கட்டும், இல்லை 5 முறை ஆண்ட திமுகவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அது எல்லாமே அந்த காலகட்டத்திலையும் இருந்துச்சு. நான் சுதந்திரமாக ஒரு விஷயத்தை பேச முடியுமா? சவுக்கு சங்கர்ன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற ஒருத்தர் யூடியூப் சேனலில் நடத்துகிறவர், அவர் என்ன கொடுமைப்படுத்தினாங்க, அவருடைய வீட்டில் மலத்தை அள்ளி கொட்டினாங்க, அவங்க அம்மா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. அந்த அம்மா இன்னைக்கு இல்லை உயிரோட. அப்போ அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நடந்த கொடுமைகள் எவ்வளவோ நம்ம விரலை விட்டு சொல்ல முடியாது, அவ்வளோ கொடுமைகள் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இந்த சுதந்திரம் பெற்றதற்கு பிறகும் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தன் பேச முடியல, ஒரு மீடியாவை சேர்ந்தவன் வாயை திறந்து பேச முடியல, ஒரு கேள்வி கேட்க முடியல. அப்போ இது எப்படிங்க இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் சொல்ல, சுதந்திரம்னு எப்படி சொல்ல முடியும்?
பேச்சு சுதந்திரங்கிறது தானே அந்த சுதந்திரத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த பேச்சு சுதந்திரமே இங்கே இல்லைங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை 2026 மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ஆண்டு வச்சிருந்த ஸ்டாலின் அவர்களுடைய கட்சி போய் இன்னைக்கு தாவேக அரசு வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்குதுன்றதான் நம்ம சொல்ல முடியும். முழுசா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. ஆனா முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்குமே காவல்துறையை சார்ந்தவங்க யாருமே 100% ஒரு ஒரு ரோட்ல போறவங்க வரவங்களை வந்து சரியா நடத்துறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு தான் இன்னைக்கு அவர் படிச்ச அந்த ஒரு நிறைய விஷயங்கள்ல படிச்சாரு. நாங்க பண்ண சாதனைகள்னு சொல்ற மாதிரி சில விஷயங்களை அவர் சொல்லும்போது, முன்னெடுப்புகள்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அரசு அதிகாரிகள் ஒரு மக்கள் அவங்கள வந்து பார்க்க வராங்க அப்படின்னா, அந்த அரசு அதிகாரிகள் அவங்கள மரியாதையா நடத்தணும், ஒழுங்கா நடத்தணும், பொறுமையா அவங்க கிட்ட பேசணும், தன்மையா நடந்துக்கணுன்ற விஷயங்களையும் நாங்க சொல்றோம் எங்க அரசு அதிகாரிகள்ட்டன்னு சொல்றாரு. கண்ணியத்துடனும் கனிவோடும் அன்போடும் நடந்துக்கணும்னு சொல்றாரு. ஸோ இப்போ இது எல்லாமே தாங்க சுதந்திரம். இது எதுவுமே இல்லாம வெள்ளைக்காரனை வெளியேற்றிட்டோம் நம்ம சுதந்திர நாடுன்னு சொல்றதுல மிகப்பெரிய பெருமையெல்லாம் கிடையாது. கண்டிப்பா. இந்த சுதந்திர நாடு நீங்க சொல்ற இதே இடத்துல ஒரு 6 மணிக்கு மேல, சரி ஒரு 9, 9:30 மணிக்கு மேல இந்த ஊர்ல எல்லாரும் அவங்கவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வெறும் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க மட்டும் தான் வெளியே சுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில ஒரு ஐடி லைஃப் நடக்கிற இந்த சென்னையிலேயே நான் இன்னைக்கு ஒரு நைட்டு 10, 10:30 மணிக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஒரு 4 பசங்களை கூட்டிட்டு காரை எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு நல்ல ஒரு பப்ல பார்ல ஃபுல்லா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு கேளிக்கையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு 2 மணிக்கு ஒரு கேபை நான் புக் பண்ணிட்டு நைட்டு அங்கேருந்து கிளம்பி என் வீட்டுக்கு போய் நிம்மதியாக சேர முடியுமானா சேர முடியும். அதிகபட்சம் நான் தொலைக்க போகிறது என்னுடைய ஃபோனோ, என் பர்ஸோ, என் காசோ, என் கண்ணாடியோ, என் மோதிரமோ, என் நகையோ, இவ்வளோ தான் என்கிட்டருந்து ஒரு ஆண்கிட்டருந்து பிடுங்க போகிற ஒரு விஷயம். ஆனால் அதே மாதிரி ஒரு 4 பொண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த வண்டியில் கேபில் ஏறினாங்கன்னா அவங்க பயப்பட வேண்டியதெல்லாம் ஒன்று, அவங்க குடிச்சிட்டு அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நிம்மதியாக ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமில் அந்த பாரில் இருக்கிற கூட குடிக்க வந்தவனுங்களே எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ணிட மாட்டானா? அப்போ அந்த இடத்துல வேலை பார்க்குறவனா அட்வான்டேஜ் எடுத்துட மாட்டானா? இவங்க குடிச்சிருக்காங்களேன்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு இவங்க மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதான்னு யோசிக்கிற ஒவ்வொரு ஆம்பளையும் தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு போய் பத்திரமா சேரணும். அதுக்கப்புறம் புக் பண்ணுற கேப் டிரைவர்லேருந்து ஆரம்பித்து அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் எவனையுமே நம்ப முடியாத ஒரு வாழ்க்கை. அப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் சுதந்திரம். இது எல்லாமே சரியானா மட்டும்தான் அது உண்மையான சுதந்திரம். அப்போது நான் வீட்டை விட்டு வெளியே போகணும், நான் நிம்மதியாக இருக்கணும், என்னை யாரும் எந்த ஒரு வகையிலையும் துன்புறுத்திடக்கூடாது, என்னுடைய பேச்சுக்கு சுதந்திரம் இருக்கணும், என்னுடைய சிந்தனைகளுக்கு சுதந்திரம் இருக்கணும் அப்படின்ற எல்லாமே சேர்ந்த இந்த சுதந்திர நாட்டில் இது எத்தனை சுதந்திரம் இதில் நமக்கு கிடைக்குதுங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதுக்கு நம்ம யார் தேடணும் அப்படின்னா ஒரு நல்ல அரசாங்கத்தை தேடணும். ஒரு அரசாங்கம் எதுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளை வழிநடத்துறதுக்காக இருக்குது. நீ இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறத விட நீ பண்ணுற விஷயங்களில் இது தப்பாக இருந்தால் மட்டும்தான் நான் அவனை தடுப்பேன், இதில் தவறான விஷயங்களை தாண்டி நீ வேறு எது பண்ணாலும் அவனை தடுக்க போகிறது இல்லை அப்படின்ற அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும். ஒருத்தனை வழிகாட்டியாக நின்று வழி நடத்தணும். ஒரு அரசாங்கமாக நான் சொல்கிறேன், நீ எதுக்கு இன்னும் இங்கேயே இருக்கிற, நீ ஏன் இதை படிக்கக்கூடாது, நீ ஏன் இங்கே போகக்கூடாது, நீ ஏன் இதை பண்ணக்கூடாது, உனக்கு இந்த மாதிரி ஒரு நலத்திட்டங்களை இந்த அரசு கொடுத்துருக்குது. அந்த அரசுங்கிறது ஒரு சிஎம் வந்து ஸ்பீச்சில் பேசுறது மட்டும் கிடையாது, அவருடைய கடைக்கோடியில் கட்சியில் இருக்கிற கடைசி ஆளு வரைக்கும் போய் அந்த ஒரு கிராமத்தில் ஒரு மலை கிராமத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கும் அந்த சட்டம் இருக்குதுன்றது போய் சேர்ந்துருக்கான்னு பார்க்குறதும் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. டிவியில் நியூஸில் வந்துருச்சு, ஃப்ளாஷ் நியூஸ், சூப்பர், ஓகே, நான் இங்கே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் காலையில் டைம் இருக்குது ஆஃபீஸ் போகிறதுக்கு மாதிரி, நான் எல்லா நியூஸையும் பார்த்துட்டு ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு சட்டம் இருக்குதுங்கிறத தெரியாமல் இருக்கிற அப்படின்னா அது ஓன் தப்பு தானே தவிர அந்த சட்டத்தின் மீது தப்பு இல்லைங்கிறத நம்ம சட்டம் சொல்லுது. இஃப் யூ டோன்ட் நோ த லா எக்ஸிஸ்ட், தட் இஸ் யோர் மிஸ்டேக், இட் இஸ் நாட் த கவர்மெண்ட் மிஸ்டேக், இட்ஸ் நாட் த ஜுடிஷியரிஸ் மிஸ்டேக். சட்டம் இருக்குது, சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது உன் கடமைன்னு சொல்கிறாங்க. அந்த கடமையை நான் எப்படிங்க ஆற்ற முடியும், நான் எப்படிங்க எல்லா சட்டத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ நான் ஒரு பள்ளிக்கு போகிறேன், பள்ளி மாணவனாக இருக்கும்போது எனக்கு எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்படிலாம் ஒரு சட்டம் இருக்குதுங்கிறது நீங்கள் சொல்லி தரீங்களா? இல்லை. இந்த எஜுகேஷனை படி இதை படின்றீங்க, அதை தாண்டி நான் ஃபோன் எடுத்தால் ஃபோனில் தப்பான விஷயங்கள்லாம் பார்க்காதன்னு சொல்கிறீங்க. டிவி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு மேலே டிவி பார்க்கக்கூடாது, இந்த சேனல் தான் பார்க்கணும்னு எனக்கு பொம்மை சேனலை மட்டும் போட்டு காட்டுறீங்க. இப்படி தானே 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் கொண்டு வரீங்க. அப்போ இதில் இந்த ரெஸ்ட்ரிக்டட் சிஸ்டம்குள்ளே எங்கே எனக்கு நீங்கள் சட்டத்தை சொல்லி தரீங்க? இந்த சட்டம் இருக்குது, இந்த உரிமைகள் உனக்கு இருக்குது அப்படின்றது எப்போ சொல்லி தரீங்க? காலேஜ் சேர்ந்தா இந்த இதை படித்து நீ இதில் போய் பெரிய ஆளாக இருப்பான்னு சொல்லிட்டுறீங்க. அப்போ எப்போ நான் சட்டத்தை தெரிஞ்சுக்கிறது? சட்டத்தை தெரிந்து கொள்வதும் ஒரு சுதந்திரம் தான். அப்போது இது போன்ற அனைத்து தரப்பட்ட சுதந்திரங்களையும் பெற்று தருவது தான் ஒரு அரசுடைய கடமை. அதை எந்த அரசு செய்தோ அதுதான் நல்ல அரசு. அந்த வகையில் மக்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளை தருவது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அனைத்து ரீதியான ஒரு எஜுகேஷனையும் கொடுக்கறது தான் ஒரு உண்மையான அரசாக இருக்கணும். அந்த அரசாக தாவேக்க அமையுன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை பற்றி தான் அவர் பேசினார் இன்னைக்கு. இப்போ நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களை ரொம்ப ரத்தன சுருக்கமாக சிஎம் எப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னா, எந்த ஒரு சாதி மத
இன மொழி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக நல்லா இருக்கணும், அதுவும் லஞ்சம் இல்லாத ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசியல் இதுவாக இருக்கணும்னு சொன்னார். அதுக்கு தான் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கிறோம் ஆமாம், வி ஆர் ஆன் மிஷன் ஃபார் அ கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னார். இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவர் சொன்னதில் வந்து இந்த ஒரு அரசை வந்துட்டு தேர்ந்தெடுத்துட்டோம், எங்கள் அண்ணனை, எங்கள் பையனை, எங்கள் தம்பியை நம்ம வந்துட்டு சிஎம் ஆக்கிட்டோம்னு நினச்சிட்டு நீங்கள் உட்காந்துடாதீங்க அமைதியாக, உங்கள் வேலை இன்னும் முடியல. இந்த அரசோட இணைந்து செயல்படுவதற்கான அனைத்து இதுவும் உங்களுக்கும் இப்போ இருக்குது. என் கூடவே இருங்க, கூட இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து இப்போ நீங்கள் லஞ்சம் வாங்காதீங்கன்னு அரசு அதிகாரிகள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு உங்ககிட்டயும் சொல்கிறேன். அப்போ அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதும் உங்கள் வேலை. அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துக்கோ, அதை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதும் உங்கள் வேலை. அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இந்த போலீஸுடைய வேலை. அதை சரியாக நடத்தி எடுத்து கொண்டு போக வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய வேலை. இப்போ இவங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் இதை நடத்த முடியுமே தவிர, இது வந்து வெறும் ஒரு லெஜிஸ்லேச்சர், ஒரு ஜுடிஷியரி, ஒரு எக்ஸிக்யூட்டிவ், இவங்க 3 பேரும் சேர்ந்து நடக்குது. மக்கள் இருந்தால் மட்டும்தான், மக்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த 3ம் சேர்ந்து ஒன்றாக இணைந்து ஒரு மீடியான்ற 4வது தூணோட சேர்ந்து இது அனைத்தும் ஒன்றா நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு அனைவருக்குமான ஒரு அரசாக இருக்கிறதுக்கான நாங்கள் முயற்சிகளை செய்கிறோன்னு அவர் பேசுனதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா நீங்கள் சுதந்திரம் அப்படின்னா உடனே நீங்கள் காந்தியை பற்றியோ நேருவை பற்றியோ அவர்கள் பேசிய முக்கியமான பேச்சுக்களை பற்றியோ சுதந்திரத்தில் வந்து அன்னைக்கு வெள்ளைக்காரன் நம்மளை என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமான்றதை பற்றி பேசுறது வந்து அவசியமே இல்லை இப்போதுக்கு. அதை தெரிந்து கொள்ளலாம், அதை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இன்னைக்கு ஒரு சிஎம் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு இப்படி பேசுனது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை அதுதானே. இன்றைக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் இந்த சென்னையில் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பட்டியலத்தினவர்கள் எங்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் பெருசாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு சென்னை தான். ஓகே, சென்னையில் இன்னுமே வந்துட்டு நீங்கள் சாதிய ரீதியான சண்டைகள் ஏரியாவில் தகராறுன்றதை நீங்கள் பார்த்தாலுமே கூட ஓரளவுக்கு இன்னைக்கு அவங்க நிம்மதியாக இருக்கிற இடமே நீங்கள் சென்னை தான். ஏன்னா சென்னையில் பெரும்பாலானோர் அவர்கள் இருக்கிறதுனாலையும் இந்த சிட்டி அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நீங்கள் இன்னுமே வந்துட்டு ஒரு திருச்சியிலையோ இல்லை அந்த பக்கம் எந்த சைடு நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும், நீங்கள் எந்த ஊரெலாம் எடுத்துக்கோங்க, நீங்கள் மதுரையிலேருந்து இந்த சவுத்தில் நீங்கள் எந்த ஊரெலாம் எடுத்துக்கோங்க, அங்கே தான் சாதி ரீதிய பிரச்சனைகள் அதிகமாக இன்னும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போது அவங்க அனைவருக்குமான ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வரதை ஆரம்பித்து அவங்கள பாதுகாக்கிறது ஆரம்பித்து இந்த என்ன மாதிரி ஒரு நடவடிக்கைகள் இருக்குன்றது இருக்குது இல்லை. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலே எப்படி இருக்குதுன்றது ஒரு மேட்டராக இருக்குது இல்லை. அப்போ அங்கே தானே பிரச்சனை, சாதிய ரீதியான பிரச்சனைகள் இன்னும் நம்ம ஊரில் இருக்குது. ஒரு வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சர் ஒரு சமுதாயத்துக்கான ஒரு கூட்டத்தில் போய் பேசுகிறாரு. அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரா இல்லையான்றதான் எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அந்த ஒரு சமுதாய ரீதியான ஒரு சாதிய கூட்டத்தில் போய் பேசுகிறாரு அந்த மக்களுக்கு மத்தியில். அந்த சாதிய மக்களுக்காக அவர் பேசுகிறார். இந்த மாதிரி வந்து இந்த சமுதாயம் இந்த மாதிரி ஒரு சமுதாயம் ஆண்ட பரம்பரை அப்படின்றத பற்றி அவர் அங்கே போய் பேசுகிறார். ஒரு அமைச்சர், ஒரு சிட்டிங் மினிஸ்டர். இந்த சமுதாயத்துடைய மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்குது, மறைக்கப்பட்ட வரலாறுலாம் இருக்குது அப்படின்னு. ஐயா, மறைக்கப்பட்ட வரலாறாகவே இருந்தாலும் அதே ஒரு அமைச்சராக நீங்கள் போய் அந்த கூட்டத்தில் பேச வேண்டியது சரியா அப்படின்ற ஒரு பேச்செலாம் அன்றைக்கி எழுந்துச்சு. அதை பற்றி யூடியூப்பில் போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. சர்ச்சைக்குரிய பேச்சு பேசியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி. என்ன சர்ச்சைன்னு எல்லாரும் கேட்டாங்க. சர்ச்சை என்ன அப்படின்னா, ஒரு சமுதாயத்துக்காக போய் பேசுறதுங்கிறது ஒரு அமைச்சரோட வேலையா அப்படின்னு. இன்றைக்கி ஜேசிடி பிரபாகர் அவர்கள் போயிட்டு அவைத்தலைவராக இருக்கிறவர் போயிட்டு ஒரு கிறிஸ்டியனுடைய கூட்டத்தில் போய் பேசுகிறாரு, அவர் போயிட்டு இந்த மாதிரி வந்து அபார்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி நம்ம எழுப்புறவங்க எத்தனை முறை இந்த மாதிரி ஒவ்வொரு திமுக அமைச்சர்கள் சாதிய ரீதியான கூட்டங்கள்லையும் சாதிய ரீதியான பேச்சுக்களையும் பேசினதை அமைதியாக வாயை மூடி பார்த்துக்கிட்டு இருந்தோன்றது தான் முக்கியம். அப்போது ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறவங்களுக்கே இந்த ஒரு கிளாசிக்கல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படிங்கும்போது, அப்போ அந்த டிஸ்கிரிமினேஷனை ஒழிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவங்களே அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இன்னுமே போக வேண்டியது இருக்குது. ஆனால் இன்னும் திமுக என்ன கேட்பாங்க அப்படின்னா, மாற்றம்னு சொன்னாங்க, இன்னும் ஒரு மாற்றமும் தெரியலையே, எல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாற்றத்தை செய்வதற்கான ஒரு மிக முக்கியமான நடவடிக்கைகள் தான் இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்றத சிஎம் ரொம்ப தெளிவாக பேசினார். அதனால் இந்த விஷயங்கள் நான் பார்த்த மிக முக்கியமான விஷயமா பார்க்குறேன். பேசும்போது இந்த கவர்மெண்ட் வந்து 3 மாதம் ஆயிடுச்சு, 100 டேஸ் ஆச்சு, என்ன மாதிரி செயல்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோன்றதை தாண்டி நாங்கள் என்ன ஐடியாலஜியில் இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. முக்கியமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒத்து போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொள்கை ரீதியாக கிடையாது. கொள்கை ரீதியாக அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. மக்களுக்கு நலத்திட்டங்கள் சார்ந்து
நிர்வாக ரீதியாக நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த சாதி ரீதியான விஷயங்களை உடைச்சு இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ண மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அப்படின்றையும் சொல்லியிருந்தாரு. மாநில உரிமைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் இந்த தாவேகா அரசு எடுக்கும், தமிழக அரசு எடுக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இதனால தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த எந்தெந்த கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்த நல்ல ஸ்கீம்ஸ், மக்களுக்கு நல்லது சேர்க்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து சொன்னோம்னா அம்மா உணவகம், அதை வந்து எந்த அளவுக்கு ரெனோவேட் பண்ணி நல்லபடியாக மக்களுக்கு கொண்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று காலை உணவு திட்டம், இதை வந்து 6th standard to 8th standard வந்து விரிவுபடுத்த போகிறோம். முக்கியமாக செப்டம்பர் 14ஆம் தேதி பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு இதை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த 3 monthsல நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி சொன்னார் சார். விவசாய கடன் தள்ளுபடி 5932 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கோம். குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்புக்கு வந்து 134 கோடி. ஒன்றிய அரசோட சேர்ந்து 125 நாள் வேலை திட்டம், அது 12,642 கோடி. ஜல் ஜீவன் குடிநீர் திட்டம், இது வந்து இத்தனை நாளாக வந்து ஒரு ஹோல்டில் இருந்துச்சு, இதை வந்து இப்போ ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி சுகாதாரத்துறையில் வந்து நலமியை செப்டம்பர் 15க்கு அப்புறம் தாய்மாமன் தங்கம் மோதிரம் திட்டம், போக்குவரத்து துறை சார்பில் வந்து ஒரு 300 நியூ பஸ்ஸஸ், அதுக்கு எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றத சொன்னார். போதைப் பொருளுக்கு எதிராக 717 டாஸ்மாக் கடைகளை வந்து மூடியிருக்காங்க. பத்திரப்பதிவு துறையில் வந்து ஆளில்லா பத்திரப்பதிவு எல்லாமே வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து எப்படிலாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயில் நிலங்கள்லாம் வந்து ஒரு கோயிலுக்கும் எவ்வளோ நிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்களே எடுத்து பார்த்துக்கலாம். அந்த நிலங்கள்லாம் எந்த கோயிலுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக மக்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருவாய்த்துறையிலேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ எல்லாமே 15 நாளில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லஞ்சம் வாங்கினாங்களோ இல்லை கொடுத்தாங்கனாலோ அதுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக நம்ம சொல்ல முடியும், அதுக்கான பிரத்யேக நம்பரை வந்து அறிவிச்சிருக்காங்க. லஞ்சம் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே அதை வந்து துரிதமாக சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனிம பயன்பாடு, அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணி நவீன தொழில்நுட்பம் மூலியமாக அதை விநியோகிக்கிற ஒரு முறையை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 29, 30 அன்னைக்கு நடந்த மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர்கள் இவங்க எல்லாமே வந்து ஒரு மீட்டிங் நடந்தது சிஎம்மோட. அப்போ வந்து சட்ட ஒழுங்குமுறை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், இது எல்லாமே வந்து மக்கள் சேவை மையங்களாக மாறணும் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது இல்லை, போலீஸ் பார்த்தாலே நம்ம வந்து பயந்து ஓடிடுறோம். ஆனால் அது மக்கள் சேவகராக அவங்க இருக்கணும். அதே மாதிரி மினிஸ்டர்ஸ் சொல்லும் போது கூட அவங்க வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். மக்களை வந்து அலையவிடக்கூடாது, கண்ணியமாக நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வந்து 2036 வந்து $1.5 trillion எக்கனாமியில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னார் சார். ரைட். ஸோ இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா புதிய திட்டங்களாக நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்றதையும் வந்து இந்த ஆகஸ்ட் 15 அவர் சொன்னது என்னென்னா, சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் 25,000 இருக்கக்கூடியது 50,000 மாற்றுறது, அந்த ஃபேமிலி பென்ஷனர்ஸ்க்கு வந்துட்டு 12,500 ரூபாயாக உயர்த்துறது, அப்புறம் வந்துட்டு இந்த வாவு சிதம்பரனார் அவர்களுடைய குடும்பத்தினராக இருக்கக்கூடியவங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள், வாவு சிதம்பரனார் இவங்களோட எல்லா குடும்ப வந்து ஆமாம் அவங்களுடைய ஃபேமிலி பீப்புளுக்கு எல்லாருமே வந்து 11,500 இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு முதல் முறையாக வந்துட்டு ஒரு நம்ம நாட்டுடைய கொடியை வந்து ஏற்றுறதுக்கு அப்புறமா அவர் வெளியே வராரு, காரில் ஏறி கிளம்புறாரு. வெளியே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெளியே வந்துட்டு கார்லேருந்து இறங்கிட்டாரு. இறங்கி ஒரு 200 மீட்டரு கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டே எல்லாருக்குமே டாட்டா காட்டிட்டு ஓகே ரைட் சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு வேவ் பண்ணுறாரு. ரொம்ப ஜெனரஸாக நடந்துக்கிட்டாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் காரில் ஏறிட்டு கொஞ்சம் தூரம் ஸ்லோவாக கார்லேயே அப்படியே போயிட்டே வந்துட்டு அங்கே யாரெல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்களோ இந்த வார் மெமோரியல் ரவுண்டானர் வரைக்கும் எல்லாரையுமே பார்த்து கை காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனார். அதுக்கப்புறம் கூட்டம் இல்லைன்றனால. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நடந்த இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது வந்துட்டு இதுதான் முக்கியமான நிகழ்வுகளாக நம்ம பார்க்குறோம் சார். கடந்த சட்டசபை நடந்த நாள் வந்து பார்த்தோம்னா புதன்கிழமை அன்னைக்கு நடந்துச்சு. அப்போ வந்து கடைசியாக முடிக்கும் போது விசிகாவில் இருக்க எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட தொகுதி வந்து பெரிய தொகுதி, அந்த தொகுதியில் வந்து மக்கள் குறையை கேட்க போகிறோம் அப்படின்னாலும் சரி, எனக்கு ஒரு விஷயம் இதெல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு உதவியாளரோ இல்லை ஒரு காரோ எனக்கு இல்லாமல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிற பாதி பேர் வந்து முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்களுக்குலாம் வந்து எந்த வசதியுமே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் காலனியே கிடையாது, செருப்பே போடாமல் தான் இருக்காங்க. அந்த மாதிரி சில சட்டமன்றங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால எங்களுக்கு இந்த மாதிரி வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்,
அப்படின்ற மாதிரி கேட்டார். ஒரே சபாநாயகர் அதை கேட்டு முதலமைச்சர் இங்கே தான் இருக்காரு, அவருக்கு உங்கள் கோரிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், எங்கள் வாயிலாக சமர்ப்பிக்கிறோம், அவர் என்ன ஏதுன்னு பார்த்து கொடுப்பாரு அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கான வந்து தகவலாக கிடச்சிருக்கு. ஜிஓவாக விரைவில் பாஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். நம்ம முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து கார் ப்ளஸ் உதவியாளர்கள் வந்து நியமிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க சார். ரைட். பிகாஸ் வந்து அமைச்சர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஆமா. அந்த ஒரு கார் வாகனம் வாரிய தலைவர்களுக்கு இருப்பாங்க, அமைச்சர்களுக்கு இருப்பாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கறது இதுதான் முதல் முறையாக வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கார், அவங்களுக்கு ஒரு உதவியாளர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கமே செய்யுது அப்படின்றது வந்துட்டு பாராட்டத்திற்குரிய ஒரு விஷயம். ஸோ அதுவும் வந்து அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியை சார்ந்த விசிகேவின் ஒரு ஜோதிமணி அவரே கேட்கும்போது அதை உடனடியாக இன்னைக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது வந்துட்டு வாழ்த்துக்கள். சீக்கிரமாக அது நடைமுறைக்கு வந்து எல்லா எம்எல்ஏக்களும் அவங்களுக்கான அந்த இதில் போயிட்டு வருவாங்கன்றது வந்து நல்ல ஒரு விஷயம். சார், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 17லேருந்து ஃபஸ்ட்டு பிளாட் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பில்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு சேல் பிளாட்டோ இல்லை ஃப்ளாட்டோ அதில் சேல் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக ஆன்லைனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்த போகிறாங்க. அதை தொடங்கி வைக்க போகிறது வந்து முதல்வர் விஜய் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அங்கங்கே நடக்கக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து அவங்க கலந்துக்கிட்டு என்ன டவுட்ஸ்லாம் கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சென்னையில் நடந்திருக்கு, இப்போ கோயம்புத்தூரில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இதனால ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறது வந்து பெருமளவு கம்மி பண்ணப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. கரெக்ட். சென்னையில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. இப்போ கோயம்புத்தூர் மீட்டிங் முடிச்சுட்டு தான் இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருந்தாரு. 17ஆம் தேதி வந்து சிஎம் இதை துவங்கி வைக்க போகிறாரு. 17ஆம் தேதியிலேருந்து இது கட்டாயமாக்கப்பட போகுது அப்படின்னு. அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்துட்டு பத்திரப்பதிவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை தான் கொண்டு வராங்க. இப்போ இவங்களுடைய இது மூலமாக வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறத வந்துட்டு மேண்டேட்ரியாக எப்போ பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த அந்த ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸை வச்சு ஏன் இதை நடத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாட் போட்டிருக்கீங்க, ஒரு புது சைட் ஒன்று வச்சுருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பிளாட்டோடைய ஃபஸ்ட்டு பிளாட்டு அதாவது வந்து அந்த மாதிரி ஒரு சின்னதாவோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் புதுசாக முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு சேல் பண்ணுவீங்களா அந்த அந்த மொத்தத்தில் அந்த சைட்டில் நீங்கள் பண்ணுற பிளாட் சேலை நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு மேண்டேட்ரியாக இப்போ கொண்டு வராங்களாம்மா. இதனால வந்துட்டு லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காகவும், அதாவது வந்து இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் அங்கே போய் நேரில் பண்ணும்போது இவங்களுக்கு கட் ஆஃப் கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணுன்ற நிறைய விஷயங்கள் இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதை தாண்டி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நீங்கள் நேரடியாக நீங்களே ஆன்லைனில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேப்பர்லெஸ்ஸு நீங்கள் வந்து டேரெக்டாக எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன்லேயே ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிட்டு ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ இந்த பேப்பர்லெஸ்ஸாக ஆக்குறதுனால வந்துட்டு நீங்கள் அங்கே போய் கொடுக்க வேண்டிய அந்த காசை வந்து தவிர்க்கலாம். இப்போ இதில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து மேண்டேட்ரியாக நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு அவங்க சில காரணங்கள் வச்சுருப்பாங்க. ரைட்டா? இப்போ ஆன்லைனில் முதல் விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பிளாட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ ஃபஸ்ட் ஒன் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதோட அதோட மெயின் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சம்மந்தப்பட்டதாக இருக்கும். சின்ன அந்த சர்வே நம்பர்லேருந்து மட்டும் இப்போ பிளாட் நம்பர் மட்டும் தான் பக்கத்துக்கு அது மாறும். மிச்சம் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் டேட்டாவாக ஸ்டோர் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். உங்களுக்கு ஏற்கனவே ப்ரிவைலிங் டேட்டாவே இருக்கும் உங்களுக்கு சிஸ்டமில். ஸோ அதனால் அவங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு சர்வே அந்த ஃபஸ்ட்டு பிளாட் என்ன இருக்கட்டும், இல்லை வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருக்கட்டும், அதை நீங்கள் முதல் சேல் பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான் கன்ஃபார்மாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ மற்றவங்களுக்குலாம் வந்து ஆப்ஷனல், ரெண்டாவது மூணாவது வந்து அது மக்களை பொறுத்திருக்கு. அவங்க நேரில் தான் வந்து பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். பட் ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஃபார் யூ. ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படின்றத இவங்க கட்டாயமாக வராங்க. அதுதான் 17ஆம் தேதி நடக்க போகுது. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பணப்புழக்கம் எங்கே நடக்குது அப்படின்னா அந்த பத்திரப்பதிவில் தான். ஏன்னா வந்து நீங்கள் வீடாக இருக்கட்டும், மனையாக இருக்கட்டும், கமர்ஷியலாக இருக்கட்டும், ரெசிடென்ஷியலாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ரிஜிஸ்ட்ரர் ஆஃபீஸில் இந்த பத்திரப்பதிவில் தான் எல்லா வேலையும் ஸ்டார்டிங் காசே 15,000 லஞ்சம் கேட்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதுலேருந்து ஆரம்பித்து பல கோடி ரூபா வரைக்கும் புழங்கக்கூடிய அந்த இடத்துல பேப்பர்லெஸ், அதுவும் மேண்டேட்ரி ஃபார் த ஃபஸ்ட் பிளாட்னு ஆக்குறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இதில் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு செம்ம கோல்டன் பீரியட் இது. ஆக்சுவலாக 2026 to 31 வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட். ஏன் அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் தான் வந்து ஒரு சிட்டியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏரியை ஆக்கிரமிப்பு பண்ணி கொண்டு போகிறத ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல முடியாது, அது இல்லாமல் சொல்கிறேன். பட் ஆனால் ப்ராப்பரான ஒரு இடத்துல ஒரு சதுப்பு நிலமாக இல்லாமல், ஒரு ஏரியா ஆக்கிரமிப்பாக இல்லாமல், ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் பிளாட்டுக்கான ஒரு இடத்துல அதை கொண்டு வரும்போது ஒரு விவசாய நிலத்தை பெருசாக அழித்து கொண்டு வராமல் அதை ப்ராப்பராக ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அது சூப்பரான ஒரு விஷயம் அந்த ரியல் எஸ்டேட்டுங்கிறது. ஸோ அப்போ அந்த ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்டில் அவங்க அந்த ப்ரொமோட்டர்ஸ், பில்டர்ஸ் அவங்களுக்கே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் சங்க் வந்துட்டு இங்கே அவங்க பாக்கெட்லேருந்து போகாமல் ஆகுது அப்படிங்கும்போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு மேட்ரு, செம்மையான மேட்ரு. வேறு சில முக்கியமான விஷயங்களை அடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம் சார்.